நாங்கள் வந்து ஜனனி சிவசங்கர் அசோக் பில்லர்லேருந்து வரோம். ஸோ மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்காக நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராமில். ஏலியன்ஸ் ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம், அப்புறம் என்கொயரிஸ்லாம் பண்ணோம். ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் செக் பண்ணோம். பட் இவங்க வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ், அப்புறம் நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே செட் ஆனதுனால ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கண்டினியூஸ் ஃபாலோஅப் அவங்களே பண்ணாங்க. மேக்கப் அண்ட் ஹேர் டூலாம் பக்காவாக நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு ஈவெண்ட் இது. அப்புறம் வந்துட்டு நிறைய போஸஸ்லாம் கொஞ்சம் பொலைட்டாக காமாக எல்லாமே பொறுமையாக எடுத்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் டைம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாலுமே ஃபோட்டோஸ் வந்து பக்காவாக அவுட்புட்காக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய செக்கிங்ஸ் இருந்தது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஃபைனலாக ஏலியன்ஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து என்கொயரி பண்ணதும் சரி, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ப்ராப்ஸும் சரி, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. அது இல்லாத வந்து மெட்டர்னிட்டி எடுக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்தால் மட்டும் போதும். ஸோ ப்ராப்பர்ட்டியிலேருந்து எல்லாமே வந்து இவங்களே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெஸ்ட் திங்கு. அது இல்லாத வந்து நாங்கள் இன்னொரு இதில் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மேக்கப்ஸு, ஹேர் டூ அதெல்லாம் எதுவுமே இன்க்ளூடட் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா மேக்கப் அண்ட் ஹேர் டூ எல்லாமே இன்க்ளூடட் ஆகி ஸோ ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்தால் ஒரே பிளேஸில் பக்காவாக ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். ஆக்சுவலி வந்து மேக்கப் அண்ட் ஹேர் டூ வந்து ரொம்ப பேக்கேஜுக்கு பர்ஃபெக்டாக வருமா, நல்லா பண்ணுவாங்களான்னு டவுட்டில் தான் வந்தேன். எனக்கு வந்து மேக்கப் ஹேர் டூ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பொலைட்டாக காமாக டைம் எடுத்தாலும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் நல்லா எல்லாருமே நல்லபடியாக அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு.